வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பியல் பிரச்சனைகள், அதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பற்றி நம்ம நேற்று சில விஷயங்களை பேசத் தொடங்கினோம். அதில் மிக முக்கியமாக எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், அதாவது நினைப்பது ஒன்று சொல்வது ஒன்று, அல்லது தயக்கம், அல்லது போதுமான வார்த்தைகள் கிடைக்காதது, அல்லது பிளாங்க் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று விடுவது. இதையெல்லாம் நான் நிறைய இளைஞர்களிடம் இந்த பிரச்சனையை நான் பார்க்கிறேன். உண்மையில் அவர்கள் பல வருடம் சோஷியலைஸ் ஆகி ஒரு சமூக வெளியில் வருகிற போது கூட ஒரு புதிய விஷயத்தை எதிர்கொள்கிற போதோ அல்லது அது தொடர்பான தன்னுடைய எண்ணங்களை உருவாக்கி கொள்வதிலோ அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. முதலில் பேச்சு என்பது சிந்தனையினுடைய ஒரு தொடர்ச்சி. இது நிறைய பேருக்கு புரிவதே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றை பற்றி புதிதாகவோ அல்லது உரையாடியோ ஏற்கனவே ஒரு சிந்தனை பழக்கம் கொண்டிருந்தால்தான் உங்களால் சரளமாக பேச முடியும், சரளமாக உங்களை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். நிறைய பேருடைய பிரச்சனை என்பது எதை பற்றியும் எந்த அபிப்பிராயங்களையும் உருவாக்கி கொள்ளாது, அல்லது அதற்கு ஒரு கருத்துருவாக்கம் கொடுத்து கொள்ளாது. இப்போது உதாரணமாக ஒரு சமுதாய பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சமுதாய பிரச்சனையை அதற்கு பல்வேறு விதமான பக்கங்கள் இருக்கும். குறைந்தபட்சம் அதை பற்றிய ஒரு அறிவு. ஆனால் நமக்கு எல்லா பிரச்சனைகளை பற்றியும் நாம் எங்காவது ஒரு அபிப்பிராயத்தை யாராவது நம் தலையில் திணிக்கிறார்கள். அப்படி நாம் போகிற போக்கில் உருவாக்கி கொள்கிற அபிப்பிராயங்களே நம்முடைய அபிப்பிராயங்களாக மாறிவிடுகின்றன. இப்போ நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா யூடியூப்பில் யாராவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவார், அல்லது நீங்கள் ஒரு ட்விட்டரில் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். எல்லாருமே நமக்காக சிந்திக்கக்கூடிய அல்லது நமக்காக பேசக்கூடிய பலரும் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இது ஒரு விதத்தில் ஆபத்தானது. ஏனென்றால் நீங்கள் எதையும் சீர்தூக்கி பார்க்காமல் உங்களுக்குள் சொல்லப்படுகிறதையெல்லாம் நீங்கள் உங்கள் அபிப்பிராயமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். ஒரு பிரச்சனையினுடைய வெவ்வேறு பக்கங்கள் அதில் இருக்கும். உதாரணமாக ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, நம்முடைய முன்னோர்களிடம் எல்லாமே இருந்தது என்று ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி வைத்துக்கொள்கிற போது நாம் சிந்திக்க வேண்டும், முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அங்கு போதுமான உணவு கிடைத்ததா? எல்லோருக்கும் போதுமான சுகாதார வசதி கிடைத்ததா? எல்லோருக்கும் மருத்துவம் கிடைத்ததா? அங்கு பெண்களுடைய நிலை என்னவாக இருந்தது? பெண்களுக்கு சுதந்திரம் இருந்ததா? சராசரி ஆயுள் காலம் எவ்வளவாக இருந்தது? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அங்கு பொழுதுபோக்கு மக்களுக்கு ஏதாவது இருந்ததா? அல்லது குடும்பத்தில் வன்முறை என்பது எப்படி இருந்தது? இதையெல்லாம் பற்றி நாம் சிந்தித்தால்தான் இந்த ஒற்றை வாக்கியத்திற்கு பின்னால் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மாறாக ஒரு ரொமாண்டிசைஸ் செய்யப்பட்ட ஒரு வார்த்தை, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி என்றால் ஏன் முன்னோர்களுடைய சராசரி ஆயுள் அவ்வளவு குறைவாக இருந்தது? காலரா, அம்மை போன்ற நோய்களுக்கு ஏன் மக்கள் இவ்வளவு பேர் பலியானார்கள்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டாமா? அன்றைக்கு நவீன மருத்துவம் கிடையாது, கல்வி கிடையாது, நிறைய பேருக்கு கல்வி இருந்ததில்லை. அப்படி என்று சொன்னால் எவ்வளவோ இல்லை 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 என்பது எவ்வளவோ இருக்கிறது. நாம் எப்போதாவது இதை நாம் சீர்தூக்கி பார்த்திருக்கிறோமா? ஆனால் அந்த ஒற்றை வாக்கியம் நமக்கு கவர்ச்சியாக இருக்கிறது, அதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. இந்த ஒற்றை வாக்கியங்களை தாண்டி நாம் எப்படி சிந்திப்பது? நாம் தொடர்ந்து பேசுவோம். நாளை இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.